சைட் டிஷ் மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. அதுக்கு பன்னீர் 200 கிராம் பேக்கெட் 2 பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நல்ல பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், ரெட் கேப்சிகம் கொஞ்சம், க்ரீன் கேப்சிகம் கொஞ்சம், எல்லோ கேப்சிகம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு அது கரையச்ச இந்த வெங்காயம் எல்லாம் அதில் போட்டுக்கிறேன். இந்த பட்டரில் இதை சாக்கெட் பண்ணிக்கலாம். இதில் இந்த பட்டரில் இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். கேப்சிகம்மை போட்டு வதக்கிக்கலாம். இந்த கேப்சிகம்மெல்லாம் நம்மளுக்கு 3 கலரில் கிடைக்குதுல்ல, அது சேர்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு வதங்கின அப்புறமா எடுத்து இதில் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுட்டுலாம். இப்போது பட்டரை போட்டுட்டு இந்த பன்னீரையும் நம்ம அதில் போட்டு கொஞ்சம் ஷேட் மாதிரி இந்த பட்டர் இதுக்கு நல்லா படுற மாதிரி ஓரளவுக்கு இது பண்ணிவிட்டு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பட்டர் கொஞ்சம் சூடான உடனே இஞ்சி நல்லா இவ்வளோ பல்லாக கட் பண்ணி ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் நிறைய இஞ்சி பூண்டு போட்டால் இது நல்லாயிருக்கும். 3/4 டம்ளருக்கு எடுத்திருக்கேன். கெட்டி தயிர், இதை நல்லா உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தயிரை நான் இதில் ஊற்றி விடுறேங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இல்லை கலக்கி விட்டுட்டு இந்த வறுத்து வச்ச கேப்சிகம், வெங்காயம், பன்னீர் எல்லாத்தையும் போட்டுட்டு ஸ்பைசஸ் இருக்கிற ஆரிகானை இதில் தூவிக்கலாம். கசூரி மேத்தி கூட போட்டுக்கலாம். பட் இதில் இன்னும் கூட எல்லாமே இருக்கும் இல்லையா, நல்லதானே. கொத்தமல்லி மெலிசாக கட் பண்ணி இப்போ நீங்கள் இதில் வேணுமுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட போட்டுக்கலாம். நான் போடலை, அவ்வளோதான். பன்னீர், கேப்சிகம், வெங்காயம் எல்லாத்தையும் தயிர் போட்டு பண்ண ஒரு சைட் டிஷ்ஷுங்க. இதுக்கு நல்லா இருக்குங்க. இது கடாய் பன்னீர் மாதிரி ஒரு பன்னீர் சைட் டிஷ்ஷு. தேங்காய் பால், பாஸ்மதி ரைஸ் போட்டு ஒரு ரைஸு, கொத்தவரங்காய்